நாதன், நீ கத்துக்கிற வேண்டியது நிறைய இருக்கு. நான் தாடி மீச ஒட்டியிருக்கேன்னா காரணத்தோட தான் ஒட்டியிருக்கேன். என்ன காரணம்? ஐயோ, பேங்கார வரானே. வெரி இந்தியா தமிழ்நாடு, அமெரிக்கா தமிழ்நாடு. இந்த ஏரியாவில் ஒரு பன்னிக்குட்டி குடி இருந்தது. அது பேர் தனிகாசனம். அத பாத்தீங்களா? நான் தண்ணி அடிச்சணும் பார்த்தது இல்லையே, தனியாச்சலத்தையும் பார்த்தது இல்லையே. வாட் இஸ் மேட்டர்? ஓ, நீங்க இந்த ஏரியாவே இல்லீங்களா? நான் இந்த நாடு இல்லையே, வெளிக்கு நாடு. என்னது வெளிக்கு நாடா? எங்க பாஸ் உங்களுக்கு புரியாது இல்ல? என்னடா நம்ம இதை எடுத்துட்டு போறோமே, இதுக்கு வேலை வருமா வராதான்னு நினைச்சேன். அந்த வேலையே வந்துருச்சு. சரி சார், நீங்க இந்தியாவில் எத்தனையோ இடத்தை பார்த்திருப்பீங்க. இத பாத்திருக்கீங்களா சார்? இதான் சார் சிசருங்கிறது. கட்டிங் தாடி, சம்டைம் கட்டிங் காது. புரியல? இங்க பாருங்க சார், இன்னொரு அதிசயத்தை. இதுதான் சார் நீங்க பார்க்க வேண்டிய அதிசயம். சவரக்கட்டி. இட் இஸ் கட்டிங்ஸ் பண்ணக்கூடிய சார். ஆபத்து வரும்போது மதர் டங்ல தான் சார் மதரை கூப்பிடணும். எங்க பாஷையில கூப்பிட்டா உங்க மதர் எப்படி சார் வருவாங்க? சொல்றாங்க மம்மி. மம்மியா? ஏண்டா ஆட்டு வார அரைவாசி ஒட்டி மூக்கு கீழே ஒட்டிட்டா உன்னை எனக்கு அடையாளம் தெரியாதா? மவனை இன்னைக்கு நீ பணத்தை வைக்கல, இங்கேயே உன்னை குத்திட்டு ஜெயிலுக்கு போய் என்னன்னு பார்த்தா நல்ல பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கிறீங்க. இந்த கடங்கார ஏன் சார் சுத்துறீங்க? இவனை கொடுத்துறேன், கொண்டுறாதீங்க. எனக்காக அவனை மன்னிச்சு விட்டுருங்கண்ணே. இவனை விட்டுட்டா வாங்கின கடமை யாரு தரேன்னு நீங்க எப்படி தருவ? அது இல்லண்ணே, நீங்க எனக்கும் ஒரு லோன் வாங்கி கொடுத்தா அவனோட கடனும் சேர்த்து அடிச்சிடறேன். சபாஸ், சரியான ஐடியா. இவ்வளவு நாள் இவன் பின்னால அலைஞ்சது பத்தாது, இனி உன் பின்னால அலைய சொல்றியா? என்னது? ஐயோ, என்கிட்ட நல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்குது, என்ன நம்புங்கண்ணே. சரி, நம்புறேன். முஸ்தபா முஸ்தபா, டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன். மேடம் பயப்படாதீங்க, உங்களை பாக்குறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அது ஏன் பேக்? ஆமா, இது உங்க பேக் தான். கீழே விழுந்துச்சு. இல்ல இல்ல, நான் தான் தட்டி விட்டேன். தட்டி விட்டியா? இந்த பேப்பர் வெயிட் வச்சு விளையாடிட்டு இருந்தேனா? வாட் நான்சென்ஸ். ஏன் ரூம்க்குள்ள விளையாடிட்டு இருந்தியா? யார் நீ? மை நேம் இஸ் நாதன். லோன் விஷயமா உங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன். மேடம் சாப்பிட போயிருக்காங்க, வரத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. வெளியே தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். ரூம்ல ஏசி வீணா ஓடுதே, கொஞ்சம் குளுகுலுன்னு உட்கார்ந்துருக்கலாம்னு உள்ள வந்தேன். மை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். டேக் யுவர் சீட். தேங்க் யூ மேடம். ஐம் சாரி, உனக்கு இந்த லோன் சாங்ஷன் பண்ண முடியாது. ஏன்? காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. மேடம், கஷ்டப்பட்டு அலைஞ்சு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், காரணம் சொல்லிதான் ஆகணும். உன்னை எனக்கு பிடிக்கல. என்னது? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன மேடம் அநியாயமா இருக்குது? நீங்க என்ன பொண்ணா கொடுக்க போறீங்க? என் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பாருங்க, இதுல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. இருக்கு. இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். இல்ல, நிறையவே இருக்கு. உன் பேருக்கு பக்கத்துல எம்ஏன்னு போட்டிருக்கியே, சர்டிபிகேட் எங்க? ஐயா மேடம், அது என் குவாலிஃபிகேஷன்ல, அது என் அப்பன் பேரு. மிஸ்டர், நீ ஃப்ராட் பண்ணிட்டு இருக்க. உன்னோட இனிஷியல் டிகிரி மாதிரி போட்டு என்ன ஏமாத்தி இந்த லோன் வாங்கணும்னு ட்ரை பண்ண. மேடம் மேடம், ஏன் டென்ஷன் ஆவறீங்க? அது ஏன் அப்பன் பேரு, என் இஷ்டம் போல எப்படி வேணாலும் போட்டுக்குவேன். என் பேர் பின்னாடி போடுவேன், முன்னாடி போடுவேன், ஏன் அடுத்த பேச கூட போடுவேன். உங்க பேர் பக்கத்துலயே போட்டேன். இது பாருங்க மேடம், இந்த லோன் சாங்ஷன் பண்றதுக்காக உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட தாராளமா கேளுங்க. ஷட் அப். இப்ப புரியுது மேடம். நேர்மையான ஒருத்தன் ஒரு உண்மையான ப்ராஜெக்ட் வச்சு லோனுக்கு அப்ளை பண்ணா நீங்க தர மாட்டீங்க. இதே நமக்கு நடுவுல ஒரு மீடியேட்டர் வச்சு பேரம் பேசி நான் மூவ் பண்ணியிருந்தா இந்த மேட்டர் ஈஸியா முடிஞ்சிருக்கும். அப்படிதானே? கெட் அவுட். போறேன் மேடம், ஆனா மறுபடியும் திரும்பி வருவேன். அந்த மீடியேட்டர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் கூடயே வந்து உங்க கையாலே நான் லோன் வாங்கல. என் பேர் நாதன், எம்ஏ இல்ல. குட் பை. சார், உங்களுக்கு லோன் கிடைச்சதா? ஏன் விட்டு போறான்? லோன் கிடைச்சிருக்காது. ஏன்டா வயிற்றுச்சல கூட்டிங்க? நாதன், நாதன், ஏப்பா மூஞ்சி தொகை போட்டு வர்ற? ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதுக்காக லோனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன மிஸ்டேக்? என் பேருக்கு பின்னாடி அப்பா பேர் இனிஷியலா போட்டேன். அதை அவங்க டிகிரி நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு புரியலையே. அதாவது என் அப்பன் பேர் முத்துவேல் அருணாச்சலம், அதை சுருக்கி எம்ஏன்னு என் பேருக்கு பின்னாடி போட்டேன். அது ஒரு மிஸ்டேக்கா? நோ, அதெல்லாம் ஒரு மிஸ்டேக்கா? நல்ல வேளை நீ எம்ஏ படிக்கல. படிச்சிருந்தா அவன் படிப்புக்கு ஒரு எம்ஏ, ஒப்பம் பேருக்கு ஒரு எம்ஏ, டபுள் எம்ஏ வாங்கியிருப்ப. யோ, அது மிஸ்டேக்காவா? 420 ஏன் சார், கோழி பண்ண வைக்க குவாலிஃபிகேஷன் தேவையா? வேற என்ன தேவை? ஒழுங்கா தவிடு வைக்கணும், தண்ணி வைக்கணும். இங்கிலீஷ் என்ன கோழி கோச்சிக்குமா? இஸ் டூ பேட். மூடுற வாய. இவனை கூட கூட்டிட்டு வரும்போதே தெரியும் லோன் கிடைக்காதுன்னு. தமிழே தகராறு, இதுல இங்கிலீஷ். படா. சார், கோபப்படாதீங்க.
என்னண்ணா இப்படி அம்போன்னு விட்டு வந்துட்டீங்க? மிஸ்டர் நாதன், நம்ம கோடீஸ்வரன் தான் கோச்சுக்கலாம். நான் கோடீஸ்வரன் தான். கோடீஸ்வரனா எப்படி? கோழி பண்ண வச்சு டெவலப் பண்ணதுக்கு அப்புறம். யோ, அதுக்கு லோன் வாங்கணும். இப்படி கண்டதுக்கெல்லாம் செலுத்திட்டா சிங்கிள் டீ கூட இல்லாம அலைய வேண்டியதான். எப்படியாவது அந்த அம்மாட்ட லோன் வாங்கணுமே. ஒரு ஐடியா. என்னண்ணே? அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. நீயும் பர்சனாலிட்டியா இருக்கிற, முக்குக்கு முக்கு நின்று அந்த பொண்ணை ரூட் விட்டுரு. அப்புறம் ஈஸியா அந்த அம்மா கிட்ட ஃபைல்ல கையெழுத்து வாங்கிடலாம். கடனுக்காக காதலா? கடங்கார பையில தானே காதலே பண்றானுங்க. அந்த பொண்ணு இவனை காதலிக்குமா? பின்ன உன்ன காதலிக்குமா? தெரியல. இப்ப எதுக்கு நீ இந்த கேள்வி கேட்ட? சும்மா கேட்டேன். சும்மா அப்புறம் நீ கேட்கலாம். சரி, அதை விடுங்க பிரதர். எப்படி விட முடியும்? காதலை பத்தி பேசும்போது நீ எப்படி பேசலாம்? மிஸ்டர் நாதன், கம். ஐயோ, என்னது முடி? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதை கட்டி மலை எழுப்போம். வந்தா மலை, அந்த அதேதான் எதேதான் அதேதான். அதான்டா. மிஸ்டர் நாதன், பவுடர் பூசிக்க, சீப் சீவிக்க, கூலிங் கிளாஸ் மாட்டிக்க. நாளையிலிருந்து அந்த பொண்ணு பின்னால டாக்கு மாதிரி சுத்து. ஃபுல் டைம் ஜாப் உனக்கு. அதான் நாங்க சுத்துறது இருக்கட்டும், அந்த பொண்ணு எங்களை சுத்துவாரா? என்னது நாங்களா? ஏய், உன் மூஞ்சி நீ கண்ணாடியில பாக்குறதே இல்லையா? உன்னை பார்த்தா அந்த பொண்ணுக்கு நிமோனியா வந்துருமா? ஏன்டா இடம் போடுற? மிஸ்டர் நாதன், அந்த அம்மாவை நீ பார்த்தல? அழகா வெயிட்டா இருந்தானே. அப்படியே 20 இயர்ஸ் ரிவைண்ட் பண்ணு. பண்ணிட்டியா? அப்படியே பாஸ் பண்ணு. பண்ணிட்டியா? இப்ப சொல்லி எப்படி இருக்காங்க? ரொம்ப அழகா இருக்காங்க. பாடுவா. இப்ப நீ சொல்லு. Try me out, take a chance. It's until you're in your hands. Trust in me, have no fear. Tell me where we go from here. Baby, baby, don't say maybe. Come on, show me what. குட் மார்னிங். ஏய், நில்லுடி. எங்கடி போற? காலேஜுக்கு. என்னது கையில? சாவி, கார் சாவி. என் பேக்ல என்ன இருந்தது? ஆமா, உன் பேக்ல இருந்தது. அபேஸ் பண்ணிட்டேன். அபேஸ் பண்ணிட்டியா? ரைட் கொடுத்துட்டேன். ரைட் கொடுத்துட்டியா? அப்படின்னா சுட்டுட்டேன். சுட்டுட்டியா? அது கூட தெரியலையா? ஐயோ, நீ தமிழ்ல ரொம்ப வீக்கா இருக்க. டியூஷன் எடுத்துக்கோ. நான் டியூஷன் எடுக்கிறது இருக்கட்டும், நீ காலேஜ் போய் ஒழுங்கா படிடி. சரிடி. வண்டி நம்பர் என்ன சொன்ன? 705. அது வரும்போது வரணுப்பா. இங்க பத்தியா கலர் கடா காலேஜ் கழிச்சு கம்மிங்க பார்த்தா கண்ணெல்லாம் கூசுதுப்பா. என் கூட கொஞ்சம் அப்படி வந்து நிக்கிறியா? நான் எதுக்கு உங்க கூட வரணும்? அந்த பொண்ணு என்ன சேர்த்து அடிக்கும் போது சைடுல நீ சேர்ந்து அடிச்சுக்கலாம்ல. அடி சிறப்பால. நீ தெரிஞ்சவே மாட்ட. ஹேய், எப்படி இருக்க? செருப்போட இருக்க. ஐயோ, ஏன்டா தள்ளி விட்ட? பொண்ணு எல்லாம் துரத்துறாங்கப்பா. அப்படி என்ன பண்ண? வழி விடுங்கன்னு இங்கிலீஷ் சொன்னேன். என்ன சொன்ன? எஸ்கியூஸ் மீ. ஐயோ, அது எஸ்கியூஸ் மீ இல்லடா, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்கியூஸ் மீ. சரி, முத்தம் கூட அர்த்தம். அதான் துரத்துறாங்க. டேய், 7005டா. நான் என்ன 8005 தான் சொன்னேன். கம்மியா? ஹலோ, வண்டி நம்பர் 7005. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் மிஸ் மது? ஐ அம் மிஸ் மது. ஐயோ, இந்த பேய விட இங்க மாட்டிடலாம். சாரிமா, மன்னிச்சுமா. ஐயோ, தெரியாம போட்டோம். ஏன்டி உன்னை பார்த்தா இப்படி ஓடுறாங்க? ஒண்ணும் இல்ல, பேர் என்னன்னு கேட்டாங்க, மதுன்னு சொன்னேன். அதுக்கு இப்படி ஓடுறாங்க? அதுக்கு இல்ல, சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா மூட்டை பூச்சி மருந்து எதுக்கு? கிட்னி, லிவர், கண்ணு எல்லாத்தையும் தான் வாங்குறாங்களே. உடம்புல இருந்து எல்லாத்தையும் புடிங்கி குடுத்துட்டேன்னா பாடி பெட்டர் மேக்ஸ் லைட் மேன் மாதிரி தம்மா துண்டா சுருங்கி போயிடும். இதே கையில பறக்குன்னு மண்ணை படிச்சு உன்னை அடக்கம் பண்ணிடுவேன். உனக்கு என்ன பைத்தியமா? பாரு, லைசன்ஸ் ஓடி வந்து. ஐயா, அந்த பொண்ணு அழகே இல்லைண்ணே. அழக பத்தி படுவா, நீ பேசாதா? பிரதர் பேசலாம், ஓரளவுக்கு நானும் பேசலாம்.
டேய் என்ன நக்கலா? இல்ல காரு கார் இல்ல வேன். என்ன நக்கல் பண்றிய நீ? அது கூட நல்லா இருக்கு. உண்மையிலே பிரதர் ரொம்ப 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 கொமட்டிக்கிட்டே வருது. அவகிட்ட நெருங்கி எப்படி நான் லவ் ஃபீல் பண்ண முடியும்? டேய் வாடா அந்த பக்கம். லூஸ் தரமா பேசாத. அந்த பொண்ணு எல்கேஜில இருந்து ஸ்கூல் கூட்டு போய் விட்டதே நான் தான். ஹை ஸ்கூலுக்கு போகும்போது கட் பண்ணிட்டாங்க. ஏன் அவசியம் நீ தெரிஞ்சுக்கணுமா? ஸ்டூபிட். போடா. இந்த அந்த பொண்ணு போட்டோ இதுல இருக்கு. பார்த்து முடிவு பண்ணு. ஐசி அவரு உன்னையா சொன்ன? நம்ம நாட்டோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் மோசமாயிருச்சு சார். ஷேர் மார்க்கெட் வேற டோட்டலா டவுன் ஆயிடுச்சு. போதா குறைக்கு பணத்தை வேற மூட்டை மூட்டையா கொள்ளை அடிக்கிறாங்க. மத்த விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு சார். வழக்கமா மார்ச் எண்ட்ல தான் பணப்புழக்கம் டைட் ஆகும். இப்பெல்லாம் ஜனவரியிலேயே கஜானா காலி ஆயிடுது சார். இப்படியே போய்கிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஃபாரின்ல இருக்க எவனுமே இந்தியாவுல தொழில் பண்றதுக்கு பயப்படுவான் சார். இதெல்லாம் நான் சொல்லல, பிபிசி வேர்ல்டு நியூஸ்ல சொல்றான். இப்படி ஆகி போச்சு நம்ம நாட்டோட நிலைமை. என்ன பண்றது? நம்ம கையில என்ன இருக்கு சார்? இருக்கிறத வச்சு வாழ வேண்டியதுதான். புது மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. பழசு ஒரு 25, இப்ப கட்டிங் ஒரு 25, ஆக மொத்தம் 50 ரூபா கொடுங்க சார். சுப்பிரமணி பணத்தை ஒன்னாந்தே தரப்பா. என்ன சார் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு? இந்த வாட்டியும் கடன் சொல்றீங்க. பணத்தை கொடுங்க சார். அதுக்கு ஏன் கத்தி மானத்தை வாங்குறேன்? நான் தான் பணம் ஒன்னாந்தே தரேன் சொல்றேன்ல. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆளு பேங்க்ல இருந்து வாங்கின கடனை வசூல் பண்றதுக்காக வந்துருவான். நான் கடன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன புடிச்சு கொதறி எடுத்துருவான். பணம் தான் இல்லங்கிறேன்ல. அப்ப வாட்ச கட்டி கொடுங்க. வாட்சா? அட விடுப்பா, அவன் தான் இல்லங்கிறான்ல. சார் ஓசியில பேப்பர் படிக்கிறதா படிங்க. கடன் மேட்டர்லாம் நீங்க தலையிடக்கூடாது. கடனுக்கு முடி வெட்ட மாட்டேன்னு நீ உட்காரும் போதே சொல்லி இருக்கணும். ஏன் கடன் நன்மை முறிக்குன்னு போர்டு மாட்டிருக்கல, படிக்க வேண்டியதானே? அத நீ படிக்க மாட்டியாடா? பேங்க்ல கடனை வாங்கி கடையை வச்சுக்கிறீங்க. அதுலயே கத்திரிக்கோடு, கத்தி, சீப்பு, சோப்பெல்லாம் வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு ஒருத்த முடி வெட்டிட்டு கடன் சொன்னா அதை நீ ஒத்துக்க மாட்டியா? முதல்ல நீ வாங்கின கடனை திருப்பி கொடுறா. டேய் வெளியே வாடா. டேய் வெளியே வாடா. டேய் வந்துடுறா. என்னது தாய் குரங்கு வயித்துல குட்டி குரங்கு தவற மாதிரி தவிட்டு இருக்க? இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உனக்கு தெரியுமா? சார் சார் நாளைக்கு சார். என்னடா நாளைக்கு? சார் சத்தம் போடாதீங்க சார். ஏன் மானம் போகுதா? போகட்டுமா சார், கோச்சுக்காதீங்க சார். நான் இப்ப என்ன பணம் இல்லன்னு நான் சொன்னேன். ஓ பேங்க்ல கடனை வாங்கிட்டு அதை இல்லன்னு வேற சொல்லுவியா? ஏண்டா ஒருத்தன் தலை கிடைச்சிட்டா அவன் காது கிட்ட கத்தி வச்சிட்டு இன்டர்நேஷனல் மேட்டர் பேசுற, பிபிசி பேசுற, கடனை கொடுக்க வக்கல காரணம் மார்க்ஸ் ரேஞ்சுக்கு நீ பேசிட்டு இருக்கிற. பாடுவா ஆல் தி வர்ட் ஸ்டாப். டேய் அது கூட. டேய் கத்தி குடுறா. கடனை கொடுத்துட்டு வேலையை தொடங்க. சார் இறங்க. கம் கம் கோ. சார் தலை பாருங்க சார், பாதியா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அரை தலையவே சுத்து போ. டேய் வா. நீ என்னங்க? ஸ்டெப் கட்டிங். எது ஸ்டெப் கட்டிங்கா? திரும்ப இது எங்கடா ஸ்டெப் கட்டிங் பண்றது? கத்தி பட்டா ரத்தம் கொட்டிரு. டேய் அவன் தான் ஸ்டெப் கட்டிங்னா நீ எப்படா உட்கார வைக்கலாம்? டேய் ஒரு கஸ்டமரை ஏமாத்துற பாவம் ஒண்ணு சும்மா விடாதடா. டேய் இனிமே நீ பார்பர் ஷாப் பக்கமே வரக்கூடாது. போடா. வர மாட்டேன் சார். டேய் அண்ணா பொண்ணு பார்க்க போறனுங்க. பாதி தாடியோட எப்படிங்க போறது? அப்படியே தான் போக முடியும். வேற எப்படி போக முடியும்? போய் பண்ண பாரு. போ 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 போ. க்ளோஸ் க்ளோஸ் போ க்ளோஸ். இந்தா கத்தி. இது என்ன ஒரு ஃபைல் போட்டு கொடு. கடை முடிச்சு சாவி கொடு. எடுத்து போடுறா. இந்தா புரே எடு புரே. தம்பி உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லு, முடிஞ்சா நிறைவேற்றி வைக்கிறோம். கோழி பண்ண வைக்கிறதுக்கு லோன் வேணும். ஹேங் இன். தினசரி கனவு கண்டு கனவு கண்டு என் மேல வந்து விழுகிற. ஒரு நாளைக்கு மூச்சு முட்டி சாக போறேன், அப்புறம் ஆவியா வந்து உன்னை சாகடிப்பேன். சாரி நண்பா, என் அப்பனை கொலை பண்ணதுக்காக என்ன தூக்குல போட்டாங்க.
உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டுப்பாங்களே. கேட்டாங்க. என்ன சொன்ன? கோழி பண்ண வைக்க பேங்க் லோன் வேணும்னு கேட்டேன். கனவுல கூட கோழி பண்ண ரேஞ்சுக்கு மேல போக மாட்டேங்கிறிய. ஐயா உனக்கு என்ன தெரியும்? தகுதிக்கு மேல ஆசைப்படக்கூடாது. கோழி தான் முட்டை போடும், அந்த முட்டை தான் குஞ்சு பொரிக்கும், அந்த குஞ்சு கோழியாய் முட்டை போடும், அந்த முட்டையும் குஞ்சு பொரிக்கும். ஒரு குஞ்சுக்கு சீக்கு வந்தா பண்ணையே அழிஞ்சிரும். ஒரு அவிச்ச முட்டை வாங்க வக்கல்ல நீ எல்லாம் கோழி பண்ணைய பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு தான் பேங்க்ல லோன் ட்ரை பண்றேனே. பேங்க் லோனா? நீ தேதி என்ன? 15. ஐயோ அந்த பேங்க்காரன் இன்னைக்கு வசூல் பண்ண வருவானே, இன்னைக்கு அவன்கிட்ட மாட்டின மாறட்டும். Excuse me, madam. Thank you. How nice. என்ன? Shop, madam. பாத்து. So soft. உங்க விரல் ஒவ்வொன்றும் 1 லட்சம் பெறும். இன்ஷூர் பண்ணுங்க மேடம். தேங்க்ஸ். விரல் அங்க இல்ல. ஓ இல்ல மக்கள் மறுமலர்ச்சி மன்றத்தின் சார்பாக உலக எய்ட்ஸ் விழிப்புணர்ச்சி தின ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த ஓடி வரும் இளைய தலைமுறையினரை வருக வருக என மக்கள் மறுமலர்ச்சி மன்றத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் புயல் வேகத்தில் ஓடி வந்து முதல் பரிசை தட்டிச் சென்ற இந்த இளைய தலைமுறைக்கு மக்கள் மறுமலர்ச்சி மன்றத்தின் சார்பாக பரிசினை வழங்குகிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கொடுங்க. புயல் வேகமா ஓடி வந்தீங்களா? ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்றீங்களா? நோ திடீர்னு ஏற்பட்ட ஒரு உணர்ச்சி, ஓடியே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஓடின. திடீர்னு அந்த உணர்ச்சி ஏற்பட காரணம்? ஒரு பெண் உணர்ச்சியை தூண்டி அதோட அந்த பெண் நின்றுதா கூட நான் இவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்க மாட்டேன். என் பின்னாடி ஓடி வந்து ஊக்குவிச்சாங்க. அவங்க மட்டும் உற்சாகப்படுத்தலன்னா நான் இந்த ரேஸ்ல ஜெயிச்சிருக்க மாட்டேன். பின்னாடியே வா. ஆமா, டேய் ஓடுறா ஓடுறான்னு எனக்கு அவங்க கொடுத்த உற்சாகத்துல தான் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடி வந்தேன். விட்டா அட்லாண்டா ஒலிம்பிக்ல ஓடி இருப்பேன். யார் சார் அந்த பெண்? உமாவா? கிண்டலா? எந்த தாயாவது தான் மகனுக்கு கால் வலிக்க ஓடு ஓடுன்னு துரத்துவாங்களா? ஏன் என் காதலி அந்த தேவரை தான் என்ன உற்சாகப்படுத்தினாங்க. நான் உங்களை மனப்பூர்வமா காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். அவங்களோட கஞ்சாட கடத்த கூட போதும், நான் நெருப்பை தாண்டி கடல்ல கூட நீந்த தயாரா இருக்கேன். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. என்ன பாக்கணும்னா நம்பர் 12 KM கோல் ஸ்ட்ரீட், சைதாப்பேட், மெட்ராஸ் 15ல வந்து பார்க்கலாம். உனக்காக காத்துட்டு இருப்பேன். குட் மார்னிங். டேய், என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? என்னென்ன கடன் கொடுக்கறவங்களோட அட்ரஸ் கடன் வாங்குறவங்களுக்கு தெரியாம எப்படி? எதுக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியல ஆள் வச்சு அடிக்கவா? அதுல என்ன கொஞ்சம் கௌரவமா இருக்கட்டுமேனு நேத்து உங்க அட்ரஸ் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டா அந்த பொண்ணு உன்னை இங்க தேடி வந்து உன்னை கட்டி புடிச்சு ஐ லவ் யூ சொல்லுவான்னு நினைக்கிறியா? ஏதோ நேர்மையான பையனா இருக்கிறேன்னு இறக்கப்பட்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா என்ன டார்ச்சர் பண்றியா? அண்ணே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்பதான் காதல்ல பாதிக்கணும் தாண்டி இருக்கேன்.
மீதி கிணத்து என்ன தாண்ட சொல்றியா? அது எப்படி பாதி கிணறு தாண்டறேன்னு சொல்றீங்க? வா கிணத்துக்கு போலாம், தாண்டி காட்டு. அண்ணே சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஒரு பேச்சுக்கு நீ கரெக்ட்னு சொல்லு, உள்ள முடிச்சு வச்சிருவாங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் ஒழிச்சுக்கங்க. போடா, என் வீட்டுல வந்து என்னையுமே ஒளி சொல்றியா? அந்த பொண்ணு வந்துட்டாங்க. வந்துட்டாளா? ஆமா, அந்த பொண்ணு மட்டும் இல்ல, கூட என்ன ஒருத்தன் வரான். யார் அவன்? போடா. ஹாய் பாபி. சரி அண்ணே, நான் இல்லண்ணே, இவன் தானே. நான் இல்லன்னு எல்லாத்துக்காரன் அவன் தானே. பாக்கெட்டுக்குள்ள கைய விடுறான். அநேகமா கத்தியாத்தான் இருக்கு. இந்த வயலன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம், கண்ண மூடுறான். கார்ல இருக்கிற பாப்பா இந்த கடுதாசியை உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. எவர் திங்கிறாங்க? ஏய் மொட்டையா, வாடாங்க. வா. ஏன் ராசா, உன் பேர் என்னடா? மயில்சாமி. மயிலு மயிலுன்னு கூப்பிடுவாங்க. போடா போடா. ராசா இன்னைக்கு கோடிங்கிறாரு. இவன் ஒரு ரவுடின்னு என்ன பயமுறுத்தியடா? உருவம் அப்படினே. என்ன உருவம்? ஏப்பா என்ன லெட்டர்? மேற்படி அட்ரஸில் இன்று மாலை 6:30 மணிக்கு சந்திக்கவும். சந்திச்சிருவோம். ஓம். இங்க மதுன்னு நீங்க வருவீங்கன்னு மயிலக்கா சொன்னாங்க. உட்காருங்க. உட்காருடா. சரி, உங்களுக்காக ஸ்பெஷல் ஷோ ஏற்பாடு பண்ணிருக்கு. வாங்க இடம் மாதிரி வாங்க ராசா. இப்ப நான் தடுமாறி போய் நிக்கிறேன். எது சொன்னாலும் எனக்கு கேட்க. கடைசி இந்த காட்சி பார்த்துட்டு வருவோம். வாங்க சார், நீங்க ஒரு ரவுண்ட் ஆடலாம். வாங்க. நீ வாங்கடா. வாங்க சார். வாயோ ஏரியா வண்டியில போட்டோ எடுத்தாங்க. மூஞ்சி மறைக்காதீங்க, மூஞ்சி மறைக்காதீங்க. போலீஸ் பிடிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே இப்ப பேசுறேன். நீ மக்களுக்காக புரட்சி பண்ண லீடரு. உன் போட்டோ பத்திரிக்கையில பார்த்தோன்னு ஜனங்க எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க. பிராத்தல் கேஸ்ல புக் பண்ணிருக்காங்கடா. மானக்கேடுறோம். ஏரியா இங்க இருந்து ஏறத்தான் முடியும். இறங்கினா மண்ணுக்குள்ளதான் இறங்கணும். சார் ஏறுங்க சார். சார் பாருங்க சார், அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ஹாய் ஹீரோ, எப்படி நம்ம ஏற்பாடு? ஏற்பாடு நல்லா தான் இருக்கு. உள்ள ஏ கிளாஸ் தானே. சும்மாரா. கூட்டத்துல அட்ரஸ் சொல்றேன். இப்ப கூண்டட போ. ஏய், 4 பேர் பாக்குற மாதிரி நடு ரோட்ல என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு உன்னை சொல்ல வைக்கல. என் பேர் நாதன் இல்ல. சரிதா, போடா. போடாப்பா. என்ன சொல்ல ஒன்ன சொன்னா. என்ன சொல்லல, ஒன்னதான். போடி. வணக்கம் சார். ஏய், அங்க என்னடா வேடிக்கை பார்த்துருக்க? ஜாமீன் ஆர்டர் கூட. உள்ள இருக்க வேண்டியவெல்லாம் வெளியே இருக்கான், வெளியே இருக்க வேண்டிய நம்ம எல்லாம் உள்ள இருக்கிறோம். என்ன கோயின்சாமி சார், ஆளு இழைச்சமா இருக்கிய? அது ஒண்ணு இல்ல சார், சம்சாரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறா. அதுதான் நீ அர்த்தராத்திரி ரைடு போயிருக்க. சார் நான் அப்பவே சொன்ன வேண்டாம் வேண்டான்னு. எல்லாம் இந்த வந்தது. சரி விடுங்க, இதெல்லாம் எப்ப பார்க்க போறோம்? டேய், இது என்ன தாஜ்மஹாலா, தஞ்சாவூர் பெரிய கோயிலா? போடா பண்ணாட பரதேசி பயமாவன். சார், சென்ட்ரல் ஜெயில போய் கல்லோடப்பமோ கழுதிம்பமோன்னு கவலையோடு உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஆனா குடுமையும் குல்லாவோட வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க சார். அண்ணே சும்மா இருக்கீங்களா? குடுமி சார், சும்மா இருக்க சொல்றேன் சார். குடுமி இல்ல பங்கு. ஓ, பங்க் கடை வச்சிருக்கீங்களா? என்ன தெரியுங்க சார்? பார்பரியன்ஸ், நான் உங்க மேல இருக்கிற அக்கறையில உங்களை ஜாமீன் எடுக்க வரல. சரோஜா வீடு நான் ரெகுலரா போற வீடு. திடீர்னு போலீஸ் ரைடு வந்துருச்சுன்னு ஓன்னு அழுதா. செல்லுலார்ல போன் பண்ணி ஓன்னு அழுதா சார். தெரியாதனமா உனக்கு செல்லார் வாங்கி கொடுத்துட்டு ஏடா உயிர் எடுக்கிற? அவங்கள ஜாமீன் எடுக்க வந்தேன். சரி பாவமாச்சேன்னு உங்களே எடுத்தேன். தம்பி, தப்பு பண்ணுங்க, இந்த வயசுல தான் பண்ணணும். சாக்ரட்டிஸ் என்ன இருந்தாலும் முதலாளி தான். இப்ப என்ன நான் பெருச்சாளி நேரம் சொன்னேன்? என்ன மாதிரி பிகரே, சும்மா கட்ட மாதிரி கப்புனு தண்ணி கொண்டு வந்து நீந்திரா. அதை பார்க்காம ஏன்டா ஒப்பாரி வைக்கிற? நான் அதுக்காக இப்படிப்பட்ட பேரலைக்கு ஆண்டவன் அடுத்த நாட்டுல படைக்காம நம்ம நாட்டுல படைச்சு நம்ம கண்ணு முன்னாடியே டை வடிக்கல. அதை பார்த்து தண்ணி ஆனந்த கட்டி விடுற. எப்படி நல்லா இருக்குல்ல? அவன் தான் சின்ன பையன் வேடிக்கை பாக்குறான்னா நீங்களும் கூட சேர்ந்துட்டு. இத பாக்குறதுக்கு சின்ன பையன் வேற பெரிய மனுஷன் வேறயா? சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பாத்திர வேண்டியது. விளையாடாம வாங்கின எல்லாமே ரெடி.
இத நான் வண்டியில பிக்ஸ் பண்ணிட்டா என் ஜாப் ஓவர். அண்ணா அண்ணா நான் இதை மாட்டுறேன். யாராவது வராங்களான்னு பார்த்து. இங்க வரவங்க பாக்குறேன். ஐயோ குடிச்சிட்டா இந்த பாம். அந்த பாம் வைக்கிற பாவத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன். ஐயோ அண்ணா இது காதல் பாம்னு. என்ன பார்த்து ஐ லவ் யூ அவளை சொல்ல வைக்கிற பாம். எந்த பாமா இருந்தாலும் அதை வைக்கிறதுக்கு துணையா இருக்க மாட்டேன். சாந்தமா இங்க நின்னு நான் சைட் அடிச்சிட்டு இருக்கிறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. வேணா அந்த பண்ணி கூட கூட்டி போ. மனித வெடிகுண்டா யூஸ் பண்ணிக்க. உங்களை கூட்டிட்டு வந்ததே வேஸ்ட். டேய் நீயாவது வர போறியா இல்லையா? சாரி, இந்த நிமிஷத்துல இருந்து அண்ணனுக்கு நான் சீசன் ஆயிட்டு மட்டும் தானே. ஏன் சிஷ்யா கம்முடா. குருவே, குரு சொல்றது சிஷ்யம் கேட்கணும்ல. அம்மா அதானே குடுத்துருமா? என்னடா அது? செத்து போயிரு. செத்து போயிடுறா. நீ எல்லாம் எதுக்குடா வாழ்ற? ட்ரெயின் கிஸ்ரா. ட்ரெயின் கிஸ். இங்க நான் ஒண்ணு குடுக்குறேன். இது அப்படியே கேட்ச் பண்ணி கொண்டு போய் அங்க ஒரு பொண்ணு வருது இல்ல, அது கிட்ட குடு. அது பதிலுக்கு ஒண்ணு குடு. அத அப்படியே வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடு. என்ன? கேட்ச் கேட்ச். அப்படியே எடுத்து ஓடுற. என்ன வாங்கிட்டாளா? இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப பாஸ்டா. பதிலுக்கு அவ ஏதாவது கொடுத்தாளா? கொடுத்தாளா? எங்க கொண்டடா? ஏண்டா ஜென்மச்சரி முடிச்ச மூஞ்சிக்கு முன்னால செருப்பியாடா காட்டுற? அவ தானே கொடுத்தா. அவ கொடுத்தாளா இல்ல நீ எடுத்துட்டு வந்தியா? நீ கிரிமினல் ஆச்சே. நீ எடுத்துட்டு போ. போடா. நல்லா இருக்கு. போடா கீழ. பெரிய ரொமான்டிக் ஹீரோ நினைப்பா. யோ வழிவிடியா. சாரி. படுத்துறானே. இங்க பாரு, உன் தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக ஏன் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ற? நீ படிச்சதானே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த காலத்துல படிக்காத முட்டாள்களை விட உன்ன மாதிரி படிச்ச முட்டாள்கள் தான் அதிகம். இப்ப மரியாதை வழிவிட போறியா இல்லையா? விடமாட்டேல. விட்டுறேன். ஆனா நீ இங்கே இப்பவே ஐ லவ் யூ சொல்லிட்டு போடு. என்னம்மா எவ்வளவு நேரமா நாங்க காத்துட்டு இருக்கிறது? எதையா சொல்லி தோலமா, அவன் போகட்டும். ஐயோ தெய்வமே. ஏய், அப்படியே நான் இறங்கி வந்து உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு தான் போகணும்னா இந்த காரை எங்கேயாவது கொண்டு போய் இடிச்சிட்டு செத்த போயிடுவேன். அப்படியே நான் விட்டுடுவேன் நினைச்சுக்காத. உன் மேலே ஏத்தி சாகடிச்சிட்டு தான் நான் சாவேன். உங்களுக்கு செத்ததான புத்தி வரும். வரேன். நாதன், I love you. 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 ஓ I love you. I love you. நாதன், I love you. I love you. I love you. நாதன், I love you. நாதன், I love you. 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 Shut up. ஹலோ மது, அம்மா பேசுறேம்மா. சொல்லுமா. சீக்கிரமா சாப்பிட்டு படுத்துக்கோ கண்ணா. சரிம்மா. I love you ராஜா. டேய், அந்த பொண்ணு பையோட வெளிய வருவா. கபால்னு ஒரே அமுக்கு. அந்த பையன் புடிக்கிட்டு அப்படியே ஓடணும். உண்மையிலேயே திருடிட்டு ஓடுவீங்களே, அந்த ஓட்ட ஓடக்கூடாது. ஒரு மனுஷன் பின்னால ஓடி வந்து கப்புன்னு புடிக்கிற ரேஞ்சுக்கு ஓடணும். ஓகே சார். நான்சென்ஸ்.
ஓகே பாஸ் இந்த நேரத்துல சொல்லுங்கடா. ஓகே பாஸ். அது எப்படி பையோட வருவான்னு கன்ஃபார்மா சொல்றீங்க? நான் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஐடியா கொடுக்கறேன். இது மாடர்ன் சொசைட்டி. ஹேண்ட்பேக் இல்லாம பிச்சைக்காரி கூட வெளியே வர்றது இல்லடா. ஓகே பிரதர். ஓகே. அப்புறம் மிஸ்டர் நாதன், ஒரு முக்கியமான விஷயம். என்னதான் காசு கொடுத்தாலும் மூக்குக்கு மேல சாரிடா நச்சு நச்சு 4 அடி கொடுத்தா எவனுக்கு கோவம் வரத்தான் செய்யும். அவன் திருப்பி அடிச்சான்னா நீங்க க்ளோஸ். திருப்பி அடிப்பாங்களா? சம்டைம்ஸ். அதான் சம்டைம்ஸ்ங்களாம். அப்ப நான் கிளம்பட்டுமா? அண்ணே. ஆமாம் பிரதர், ஃபைட் எல்லாம் ஹீரோ தான் பண்ணணும். அதான் லாஜிக். என்னண்ணே ஐடியா கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க. எல்லா சீன்லயும் இருந்திருக்கீங்க. ஃபைட் முடியற வரைக்கும் இருக்க வேணாமா? அப்ப ஒரு கண்டிஷன். உங்க காதல் சக்சஸ் ஆகி உனக்கு கல்யாணம் நடக்கும்ல, அப்ப உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் வைப்பாங்கல்ல, அந்த ரூமுக்குள்ள பாலும் பழத்துக்கு பதிலா நானே இவனு ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிட்டுமா? இப்ப சாக்கா இருக்குல்ல, அதான் சில சீன்ல நாங்க அவாய்ட் ஆயிரணும். அப்பதாப்பா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அபி சார், யாருங்க? நீங்க தான். என்ன யாருமே அப்படி கூப்பிட்டது இல்ல. போடா போ. இது எக்ஸ்ட்ரா அடிச்சிடாதீங்க. மேல தப்பி தவறி கை பட்டுது. Oh my God. வாடா. டேய், அப்படியே திரும்புடா. இந்த பொண்ணுதான். சூப்பர் ஃபிகர்ப்பா. நல்லா இருக்காளா? நல்லா இருக்காளா? பையன் மட்டும் இல்ல, பார்ட்டியை தூக்கிட்டு ஓடி வந்துடும். மேடம், பேக பிடிங்கிட்டு போயிட்டாங்களா? திருட்டு பசங்க. அந்த பேக் தானே? டோன்ட் வரி, நான் இருக்கேன். ஆல் பேங்கட் நான் கொண்டு வரேன். இதோ வரேன். ஏய், அந்த பேக். பேக பிடிங்கிட்டு ஓடுங்க. இந்த பா. விடுற பேக். நான் அடிச்சல வாங்கணும். சாரிப்பா, மறந்துட்டேன். குனிடா. ஏண்டா கேட்கறது கால்ல நினைச்சீங்களா? தலைவா, பாத்தாடி தலைவா, ஒலிக்கு தலைவா. ஐயோ, துட்டு அடிக்கிறானே. இப்ப நான் உன்னை எட்டி உதப்பேன். சினிமால வர மாதிரி காத்துல பல்ட்டி அடிச்சிட்டு போ. உன் மேல சத்தியம் எனக்கு அதெல்லாம் தெரியாது தலைவா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. டேய், காரியத்துக்கு எடுக்காதடா. சண்டை போற மாதிரி நடி. ஐயோ, நல்ல முடியாதுப்பா. டேய், என்னையாவது அடிடா. கொஞ்சம் எழுந்துரு. யோ, சோறு தானே திங்கற? சில சமயம் சப்பாத்தி கூட சாப்பிடும் மேடம். வெக்கமா? அவன் போட்டு அப்படி அடிக்கிறான், நீ வந்து கால விழுற. 500 ரூபாய் கொடுத்துருக்காரு. 2000 ரூபாய் கொடுத்தா? நிஜமா? சத்தியமா? சத்தியமா 2001 கொடுக்குறேன். இப்ப பாரு இன்னைக்கு அவனை. அட பாய்ங்களா, ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க? கோச்சுக்கா தலைவா, நீ 500 ரூபாய் தானே கொடுத்த. அந்த மாதிரி 2000 ரூபாய் தரேனாங்களே, அதுக்கு நிஜமாவே அடிக்கிறதா? தலைவா, அந்த மாதிரி 2000 ரூபாய் தராங்கல்ல, ஆளுக்கு 1000 ரூபாய் பாதியா பிரிச்சுப்போம். அடி வாங்கினி. கணக்கு தப்பா சொல்றேன். நீ 3 பேர் இருக்கல, ஆளுக்கு 1000 ரூபாய் 5000 ரூபாய் இல்ல 10,000 கூட ஆகும். ஏன்டா திருநெல்வேலிக்கு அல்வா கொடுக்குறீங்களா? என்னடா இப்படி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சா? வரமா டேய், என்னடா இது? அண்ணே நாயில அவன். ஏன்டா நடக்க மாட்டீங்க? கேட்க மாட்டீங்க? விடாதீங்க. முக்காலா முக்கா புல்லா லைலா, ஓ லைலா, முக்கா புல்லா சொக்கா புல்லா லைலா, ஓ லைலா. வந்தடா. ஐயோ நண்பா, கங்கா மாதிரி சீறி பாஞ்சு கடல் மாதிரி துள்ளி துள்ளி குதிச்சிட்டு இருந்தியே, இப்ப சாம்பலாகி ஒரு சட்டிக்குள்ள போயிட்டியே நண்பா. ஐயோ நண்பா. ஐயோ, இங்கே வந்தியா நீ? அவன் உயிரோடு இருக்கும் போதான் பார்த்து பார்த்து இம்சை கொடுத்த. சாம்பலானதுக்கு அப்புறம் சங்கடப்படுத்த வந்தியா? இந்தம்மா, என்னது? நான் அதனோட அஸ்தி. அவனை நெஞ்சில தான் வச்சுக்கிற மாட்டேன். நீ தெரியாது வச்சுக்க. சோகமா இருக்கும் போது கனவு கட்டி ஏன்டா பேசுற? ஒரு கை குடுறா. சட்டி வச்சிருக்கனே, அந்த சனியை போட்டு உடைச்சு தோலடா. எந்திரிங்க.
நான் அப்பவே சொன்னேன் ஐஸ்வர்யா ராய்க்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், நீ ஓகேன்னு சொன்னா அனிமுனுக்கு ஆஸ்திரேலியா போறான்னு. கேட்டானா ஆழ்வார்பேட்டை பொண்ணே போதும், நான் அடக்கமா வாழ்வேன்னா. இப்ப சட்டுக்குள்ள அடக்கமாயிட்டான்டா. நாதனே சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்களா நரகத்துக்கு அனுப்புவாங்களா? இதுக்கு முன்னால அந்த 2 இடத்துக்கு நான் போயிட்டு வந்த மாதிரி என்ன கேள்வி கேக்குறீங்க? ஆனா நாதனுக்கு லவ் ஃபெயிலியர், அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது, கண்டிப்பா நரகம் தான் கிடைக்கும். நாதனுக்கு மட்டும் லவ் சக்சஸ் ஆயிருந்தா சொர்க்கம் இங்கேயே கிடைச்சிருக்கும். குடுக்க பேசாதடா, அவனுக்கு கண்டிப்பா நரகம் தான் கிடைக்கும். அங்க எண்ணெய் கொப்பரையில நம்ம சில்லி சிக்கிற வறுத்து மாதிரி அவனை வறுத்து எடுத்துருவாங்கடா. என்ன நரகத்துல மசாலா போட்டு இருப்பாங்களா போடாம இருப்பாங்களா? தொட்டுக்கிறதுக்கு சில்லி சாஸ் கொடுப்பாங்க. டோன்ட் டிஸ்டர்ப். ஹலோ, இருமா வர்றேன், என் ஃப்ரெண்ட் கூப்பிடுறேன். அப்புறமா அப்படியே வா. ஓகேம்மா, ஓகே. இந்தம்மா போட்டோ இருக்கிற நாதன் கூட ஒண்ணு புரியலையா? இங்க இருந்து போயிடு, தயவு செய்து இங்க இருந்து போயிடு. தயவு செய்து இங்க இருந்து போயிடு. தயவு செய்து இங்க இருந்து போயிடு. குஸ்தின்னு நம்பிக்கை இல்லப்பா, கால் தாறுமாறதான் இருக்கு. நான் செத்த மாதிரி நடிச்சிருக்கேன், நீ இப்படி அழுவுறிய? நான் உண்மையில செத்துனா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இன்னைக்கு செத்தா நாளைக்கு 2வது நாள், 16 கருமாதி, அடுத்த வருஷம் திவசம். மது, பின்ன என்ன? இன்னைக்கு செத்த மாதிரி நடிச்சேங்கிற, 10 நாள் கழிச்சு லவ் பண்ண மாதிரி நடிச்சேங்க. செத்தால உண்மையா சாகணும், லவ் பண்ணாலும் சீரியஸா லவ் பண்ணணும். ஓகே, இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நான் உண்மையா செத்துறேன். இப்ப லவ் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்கு, சீரியஸா லவ் பண்றேன். ஐ லவ் யூ மது. ஆமாயா, வீயோ சின்னப்பா மாதிரி 50 அடிக்கு அந்த பக்கம் இருந்துட்டு என்னையா லவ் மது, ஐ லவ் யூ. இது ஓகேயா? ஐயா, இது கூட ஏதோ டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கு, லவர் மாதிரி இல்ல. மது, ஐ லவ் யூ. How is this? சூப்பர். ஸ்கிரீன்ல தான் ஆடுறாங்களே, தியேட்டர்ல நீ ஏன் இந்த ஆட்ட ஆடுற? மனுஷனை ஒழுங்கா படம் பார்க்க விடுறியா நிம்மதியா? ஐயோ, மாமாட்ட போணுமா கண்ணா? மாமாவா? ஆமா சார், குழந்தை ஆசைப்படுதுல, கொஞ்ச நேரம் வச்சுங்க சார். புச்சி புச்சி புச்சி. ஐயோ, ஹோல்ட் ஆன். பிரேக் அடிச்சா பஸ் அடுத்த ஸ்டாப்ல தான் நிக்குது. குழந்தை கிட்ட நிறுத்துமா? மிஸ்டர், உங்க குழந்தைய பிடிங்க சார். வாடா 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 வாடா. மது, நான் டாய்லெட்டுக்கு. ஏன் நீயுமா? ஐயோ, இத வாஷ் பண்ணிட்டு வரேன். ஐயா, மூக்க பிடிச்சுப்பால, நான் எப்படி போய் அவளை தொடுவேன்?
உனக்கெல்லாம் ஐடியா கொடுத்த பாரு, அந்த பாவத்துக்கு நான் தூக்கல தொங்கிறேன்டா. அண்ணே வேணாண்ணே, அண்ணே வேண்டாண்ணே, விட்டுருங்கண்ணே. அடச்சி, கிளவிய கிஸ் அடிச்சு அந்த அசிங்க முடிச்ச வாயால என்ன அண்ணன் கூப்பிடாத, அப்புறம் நான் சைலண்ட் சாப்பிட்டுருவேன். மிஸ்டர் நாதன், ஒரு மனுஷனை சாகடிக்கிறதும் தப்பு, சாகரவங்களை தடுக்கிறதும் தப்பு. இன்னைக்கு நல்ல நாள், நிறைஞ்ச அமாவாசையா இருக்கு, சீக்கிரம் போடுங்க. அடே மம்புட்டி வாயா, இதே கயிறுல என்ன எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு பாக்குறியா? அது நடக்காது மாவனே. என் வாய்கிளிய உனக்கு சங்கு ஊதிட்டு தான்டா நான் போவேன். பிரதர், இந்த மெண்டல் ஹாஸ்பிடல் உன் கூட இருக்கிறதுனால உன் லவ் கன்ஃபியூஸ் ஆகுது. இவனை டிஸ்போஸ் பண்ணு. கெட் அவுட். இருட்டா இருந்ததுனால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேனே. என்னையா கன்ஃபியூஸ்? உன் வயசுல நான் எல்லாம் 40 அடிக்கு அந்த பக்கம் ஒரு பொண்ணு இருந்து மூச்சு விட்டா போதும் ஐயா. வயசு என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன். நீ லோன் வாங்கி என்னையா வியாபாரம் பண்ண போற? ஆமா, நீ கிஸ் பண்ணிய அப்ப புருஷன் எங்க போயிருந்தான்? அவன் சிகரெட் பிடிக்க வெளியே போயிருந்தான், அதனாலதான் சீட்டு மாதிரி உட்காந்துட்டேன். அவனுக்கே பிடிக்காம தான் வெளியே போயிருக்கான். நீ ஏன்டா அவன் சீட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்த? உடனே நான் தூக்கிலே தொங்கிடுறேன். அண்ணே, ஜனங்க எல்லாம் என்ன பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல. ஆனா ஜனங்கள் முடியா, முதல்ல அந்த பொண்ணு பத்தி என்னப்பா? போய் அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. காலையா? ஏன் விட மாட்டீங்களா? டூயிட் பாடும்போது மட்டும் உள்ளங்கால் இருந்து உச்சந்தலை வரைக்கும் சைடுலயே மோப்ப பிடிச்சிட்டு போறீங்க, அப்புறம் அதே சைடுல ரிவர்ஸ் வர்றீங்க. இப்ப மட்டும் கால்ல விட மாட்டீங்களா? போய் கால்ல விழியா. ஆனா ஒண்ணு அண்ணே, லைட் ஆஃப் ஆகி போச்சு. தெரியாம அவங்க அம்மா கால்ல விழுந்துட்டேன்னு சொன்ன மகனை, இந்த தூக்கு கயிறு உனக்கு தான். காதலி நான் பேக் ரோல இருக்கிறப்போ என் கண்ணு முன்னாடியே இன்னொருத்திய, அதுவும் வயசான ஒருத்திய, அவளை போய் கிஸ் பண்ற உன் மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கல. கெட் மது. அவுட், கெட் லாஸ்ட். மது, நீ என் மனசை புரிஞ்சுக்காம மனம் போனபடி பேசாத. நாக்கு நாலா பக்கம் திரும்புங்கிறதுக்காக நீ கண்டபடி பேசலாமா? எதை சிந்தாலும் அள்ளி எடுத்துடலாம், ஆனா வார்த்தை கொட்டிட்டா அள்ள முடியாது. யாரு சொன்ன அந்த டயலாக? பழைய தமிழ் படத்துல பார்த்தேன். உப்ப கடையில கொட்டினா அள்ள முடியுமா? முடியாது. அப்ப வாய முடிப்போ. மது, உன்னை தியேட்டர்ல தொடறதுக்காக நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏகப்பட்ட குழப்பம், கன்ஃபியூஷன் தான் அப்படி நடந்தது. எதுக்கு என்ன தொடணும்? நீ தானே சொன்ன எட்ட நின்னு லவ் பண்ண பியூ சின்னப்பா மாதிரி இருக்குன்னு. அப்போ தொடாம லவ் பண்ண முடியாதுங்கிறீங்க? ஆமா, தீட்ட தான் கத்தி கூர்மையாகும், காய்ச்ச தான் தங்க மெருகேறும், தொட தான் காதல் டெவலப்